ராவணன் சீதையை கவர்ந்து சென்றதும் ராமபிரானும் லட்சுமணரும் துயரக்கடலில் மூழ்கினர். கண்ணீரும் கம்பலையுமாக காடுமேடெல்லாம் அவளை அனுமன் மூலம் சீதை இலங்கையில் இருப்பது உறுதியானதும் ராமபிரானின் மனதில் ஒரே சிந்தனைதான்: எப்படி இந்த மாபெரும் சமுத்திரத்தைக் கடந்து இலங்கையை அடைவது? வானரப்படைகள் உற்சாகத்தில் ஆர்ப்பரித்தாலும் எதிரே ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்த சமுத்திரத்தை பார்த்ததும் ஒரு கணம் திகைத்து நின்றனர். ராமர் சமுத்திரராஜனை, கடலரசன், நோக்கி 3 நாட்கள் கடும் தவம் இருந்தார். ஆனால் சமுத்திரராஜன் அவர் முன் தோன்றவில்லை. இதனால் கோபமடைந்த ராமர், இந்த கடல் என் வழிக்கு இணங்க மறுக்கிறதா? இதோ என் அம்புகளால் இந்த கடலையே வற்றச் செய்கிறேன் என்று பிரம்மாஸ்திரத்தை நாணேற்றினார். சமுத்திரராஜனின் சரணாகதி ராமரின் கோபத்தைக் கண்டு பூமி அதிர்ந்தது. கடல்வாழ் உயிரினங்கள் கலங்கின. அப்பொழுது பயந்து போன சமுத்திரராஜன் தன் தேவியருடன் தோன்றி ராமரின் கால்களில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். பிரபுவே, இயற்கையின் நியதிப்படி நான் உங்கள் படைகளுக்கு வழிவிட இயலாது. ஆனால் உங்கள் படையில் உள்ள நளன் என்ற வானரன், அவன் எதை எறிந்தாலும் அது மிதக்கும் என்ற வரம் பெற்றவன். அவன் தலைமையில் பாலம் கட்டினால் அது கடலில் மிதக்கும். நானும் அதற்கு உதவி செய்கிறேன் என்று கூறினான். நளசேது அல்லது ராமசேதுவின் உருவாக்கம். சமுத்திரராஜனின் ஆலோசனைப்படி நளன் தலைமையில் வானரப்படைகள் பாலம் கட்டும் பணியை தொடங்கின. அது ஒரு மாபெரும் திருவிழாவைப் போல் இருந்தது. மலைகளை பெயர்த்தெடுக்கும் மாவீரர்கள், அனுமன், அங்கதன், ஜாம்பவான் போன்ற மாவீரர்கள் பிரம்மாண்டமான மலைகளையும் பாறைகளையும் வேரோடு பெயர்த்தெடுத்துக் கொண்டு வந்தனர். அவர்கள் தோள்களில் மலைகள் வெறும் கூழாங்கற்களைப் போல தெரிந்தன. மரங்களை சுமக்கும் குரங்குகள், சிறிய வானரங்கள் கூட தங்கள் சக்திக்கு ஏற்றவாறு பெரிய பெரிய மரங்களை வெட்டி சுமந்து கொண்டு வந்து கடலில் வீசின. ஒழுங்குபடுத்தும் நளன் தன் பொறியியல் அறிவால் அவன் விஸ்வகர்மாவின் புதல்வன் என்றும் கூறுவர். அந்த பாறைகளையும் மரங்களையும் கடலில் சரியாக அடுக்கி ஒரு மஜ்பூத்மான வலிமையான பாலத்தை கட்டினான். அவன் எதை வீசினாலும் அது மிதக்கும் என்பதால் பாலம் கடலில் மூழ்காமல் மிதந்தது. அணிலின் தன்னலமற்ற சேவை. இந்த மாபெரும் பணியில் ஒரு சிறிய அணிலும் தன் பங்குக்கு மணலை உருட்டி வந்து கடலில் போட்டது. அதை பார்த்த ராமர் அதன் தன்னலமற்ற சேவையைக் கண்டு நெகிழ்ந்து தன் விரல்களால் அதன் முதுகில் அன்புடன் தடவிக் கொடுத்தார். அந்த 3 விரல் தழும்புகள் தான் இன்றும் அணில்களின் முதுகில் காணப்படுவதாக ஒரு அழகான கதை உண்டு. இது எந்த ஒரு சிறிய உதவியும் பெரிதாக மதிக்கப்படும் என்பதை காட்டுகிறது. ஜெய் ஸ்ரீராம் முழக்கம். ஒவ்வொரு கல்லையும் ஒவ்வொரு மரத்தையும் கடலில் வீசும்போதும் வானரங்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று விண்ணதிர முழங்கினர். அந்த ராமநாமம் அவர்களுக்கு அளவற்ற சக்தியையும் உற்சாகத்தையும் கொடுத்தது. கடல் அலைகளின் ஓசையையும் மீறி ராமநாமம் எங்கும் ஒலித்தது. 5 நாட்களில் 100 யோசனை, சுமார் 800 மைல்கள் நீளமும் 10 யோசனை அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. அதற்கு நளசேது அல்லது ராமசேது என்று பெயரிடப்பட்டது. அந்த பாலம் வானரப்படைகளின் ஒற்றுமையையும் ராமபக்தியையும் நளனின் திறமையையும் பறைசாற்றியது. பாலத்தின் மீது பயணம். ராமர், லட்சுமணர் தலைமையில் வானரப்படைகள் அந்த பாலத்தின் மீது கம்பீரமாக நடந்து இலங்கையை அடைந்தனர். அந்த பாலத்தின் மீது அவர்கள் நடந்து சென்ற காட்சி தீமையை அழிக்க புறப்பட்ட தர்மத்தின் பயணமாக அமைந்தது. எதிரே ராவணனின் இலங்கை தீவு போருக்கு தயாராக இருப்பது போல மிரட்டியது. இந்த ராமசேது வெறும் கற்களால் ஆன பாலம் அல்ல. அது நம்பிக்கையால், பக்தியால், வீரத்தால், ஒற்றுமையால் கட்டப்பட்ட பாலம். இன்றும் ராமேஸ்வரத்திற்கும் தலைமன்னாருக்கும் இடையே கடலுக்கடியில் காணப்படும் மணல் திட்டுகள் அந்த ராமசேதுவின் எச்சங்கள் தான் என்று நம்பப்படுகிறது. இது ராமாயண நிகழ்வுகளின் வரலாற்று தன்மையை உணர்த்துவதாகவும் கருதப்படுகிறது. ராமர் பாலம் கட்டிய கதை விடாமுயற்சியும் கூட்டு முயற்சியும் இருந்தால் எந்த ஒரு கடினமான செயலையும் சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். மேலும்
இறைவனின் அருளும் பக்தர்களின் அர்ப்பணிப்பும் இணையும் போது சாத்தியமில்லாதது கூட